பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக யாவையுமே செய்து முடிக்கப் போகிற தேவன். எந்த ஒரு தேவையானாலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்காக எல்லாவற்றையும் செய்து தருகிற தேவன் அவர். ஒரு நண்பனுக்காக மற்றொரு நண்பன் உதவி செய்வது என்பது வேறு. ஆனால் சர்வ வல்லமை படைத்த தேவன் சாதாரணமான மனிதர்களாகிய நமக்காக செய்யும் உதவி என்பது வேறு. முழு உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆம், அவர் இன்றும் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். அவரால் செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லை. தேவன் ஒரு மனிதனுக்காக செய்யும் உதவி என்பது யாராலும் தடை செய்ய முடியாத ஒன்று. எவரையும் கை தூக்கி எடுக்க அவரால் ஆகும். எவருக்கும் உதவி செய்ய, சகாயம் செய்ய, ஒத்தாசை செய்ய அவரால் ஆகும். மனிதர்களாகிய நாம் நம்மால் இயன்ற அளவுக்கு ஏதோ ஒரு சில பகுதிகளில் மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். எல்லாவற்றிலும் அல்ல. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்து தருகிறவர். இன்றைக்கும் அவரை நோக்கி கூப்பிட்டால் உங்களுக்காக அவர் யாவையுமே செய்ய வல்லவர். எந்த இடத்தில் இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாய் அவருடைய உதவி உங்களை தேடி வரும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, பல்வேறுபட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒத்தாசையற்ற சூழ்நிலையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து விண்ணப்பிக்கிற காரியங்களிலே கர்த்தர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்பதை விளங்க பண்ணுவீராக. தகப்பனே, உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை உம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும். மனிதர்களால் தடை செய்ய முடியாத ஒத்தாசை எந்த இடத்தில் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே கிடைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.